காசியாபாத் விஜயநகர் பகுதியில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் நாடு முழுவதும் உள்ள பெற்றோர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு ஆபத்தாக மாறும் என்பதற்கு இது ஒரு சான்று. பாலத் சித்தி குடியிருப்பில் வசித்து வந்த 3 சகோதரிகள் தங்கள் வீட்டின் 9வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். இந்த சம்பவம் நள்ளிரவில் நடந்துள்ளது. இறந்தவர்களின் வயது 16, 14 மற்றும் 12. இவர்கள் மூவரும் ஒரே நேரத்தில் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் இந்த தற்கொலைக்கு ஆன்லைன் கேமிங் போதையே முக்கிய காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல. அவர்கள் ஒரு கொரியன் கேமிற்கு தீவிரமாக அடிமையாகி இருந்தனர். இந்த விளையாட்டு அவர்களை நிஜ உலகத்தை விட்டு பிரித்து ஒரு மாய உலகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளது. கேமிங் போதையால் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் பள்ளிக்குச் செல்வதை முழுமையாக நிறுத்தியுள்ளனர். வீட்டிலேயே முடங்கி கிடந்துள்ளனர். அவர்களது அறையில் இருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் மனதை உலுக்கும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதில் அவர்கள் எழுதிய வார்த்தைகள் பெற்றோர்களை கலங்க வைத்துள்ளன. நாங்கள் கொரியாவை விட்டு வர முடியாது, கொரியாவே எங்கள் வாழ்க்கை, எங்களை மன்னியுங்கள் அப்பா என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் பலமுறை அவர்களை கண்டித்துள்ளனர். மொபைல் போனை பிடுங்கி வைத்துள்ளனர். ஆனால் இது அவர்களை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. இன்டர்நெட் கேமிங் டிசார்டர் என்பது ஒரு தீவிரமான மனநல பிரச்சினை. இது மூளையின் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். விளையாடும் போது கிடைக்கும் டோபமைன் சுரப்பு அவர்களை மீண்டும் மீண்டும் விளையாட தூண்டுகிறது. இது போதைப்பொருள் பழக்கத்திற்கு இணையானது. தனிமை, குடும்பத்தினரிடம் இருந்து விலகியிருப்பது, உணவில் நாட்டமின்மை போன்றவை இந்த போதையின் முக்கிய அறிகுறிகள். இந்தியாவில் 13 முதல் 25 வயதுடைய இளைஞர்களிடையே இந்த பிரச்சினை 3.6% அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உங்கள் குழந்தைகள் அதிக நேரம் தனிமையில் இருந்தால் அல்லது திடீரென கோபப்பட்டால் பெற்றோர்களே கவனமாக இருங்கள். இப்போது பெற்றோர்களுக்கான ஒரு விரிவான வழிகாட்டுதலை பார்ப்போம். உங்கள் குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது? முதலில் வயதுக்கு ஏற்ற திரை நேரத்தை நிர்ணயம் செய்யுங்கள். பள்ளி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் தெளிவான விதிமுறைகள் இருக்க வேண்டும். பெற்றோர் கட்டுப்பாட்டு செயலிகளை பயன்படுத்துங்கள். குழந்தைகள் என்ன விளையாடுகிறார்கள், யாருடன் பேசுகிறார்கள் என்பதை கண்காணிக்கவும். கேமரின் வயது வரம்பை சரிபார்க்கவும். வன்முறை அல்லது தவறான கருத்துக்கள் உள்ள கேம்களை அனுமதிக்காதீர்கள். குழந்தையினரிடம் கோபப்படாமல் இணையத்தின் ஆபத்துகளைப் பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். அவர்கள் நம்பும் நண்பராக இருங்கள். ஓவியம், இசை, விளையாட்டு போன்ற மாற்று வழிகளை காட்டுங்கள். இது அவர்களின் கவனத்தை திசை திருப்ப உதவும். தூங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பு மொபைல் போன்களை அணைத்து விடுவது அவசியம். நல்ல தூக்கம் மனநலத்திற்கு முக்கியம். சூழ்நிலை கைமீறி போவதாக உணர்ந்தால் உடனே மனநல நிபுணர்களை அணுகுங்கள். உதவி கேட்பது பலவீனமல்ல. நம் குழந்தைகளின் எதிர்காலம் நம் கையில். விழிப்புணர்வுடன் செயல்படுவோம். பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்குவோம்.